Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. சூப்பரா எழுத்து போடுற. பாத்தியா, உன் தங்கச்சி எவ்வளவு புத்திசாலியா இருக்கா. மாமன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து சட்டுன்னு கையெழுத்து போட்டா. இதுக்கப்புறம் இவளை நல்லா கவனிச்சுக்க. இவளை வச்சுதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. பாத்துக்க. அக்கா, என்ன மாமா மிரட்டினதுனாலதான்க்கா கையெழுத்து போட்டேன். ஆனா நான் துபாய்க்கெல்லாம் போக மாட்டேன்க்கா. நான் இங்கே இருந்து படிக்கணும்க்கா. நீ ஏதாவது பண்ணுக்கா. அதான் என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியலடி. அந்த ஆள் உன்னை துபாய்க்கு அனுப்புறேன்னு சொல்லி எவன்கிட்டயோ பணம் வாங்கிட்டான்னு மட்டும் தெரியுது. இதுக்கப்புறம் அவன் சும்மாவே இருக்க மாட்டானே. இப்ப என்ன பண்றது? திவ்யா, ஒண்ணு செய். நாளைக்கு இனியம்மாவை பார்க்கணும். என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போ. அக்கா, எதுக்குக்கா? நீ கூட்டிட்டு போ. மத்ததெல்லாம் நானே சொல்றேன். சரிக்கா, போலாம். அக்கா. ஹே திவ்யா, கோமதி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. திவ்யா அக்கா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, வாங்க உட்காருக்கா. திவ்யா, கைய காட்டு. திவ்யா, என்னாச்சு? காயம் ஆறிடுச்சா? கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு இருக்குக்கா. என்ன கோமதி, உங்க புருஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. சின்ன பொண்ணு இவ கையில போய் சூடு போட்டிருக்காரு. நீங்களும் அதை தடுக்காம இருந்திருக்கீங்க. அந்த மாதிரி சமயத்துல அவர் யாரும் தடுக்க முடியாது. பணத்தை மட்டும் யாராவது கண்ணுல காமிச்சிட்டாங்கன்னா வெறி புடிச்ச மாதிரி இறங்கிடுவாரு. அவர் நினைச்சத சாதிக்காம விடவே மாட்டாரு. அந்த சமயத்துலதான் இவளுக்கு சூடு போடுற அளவுக்கு போயிடுச்சு. நான் இதெல்லாம் தெரியாம திவ்யா மேல ரொம்ப ஆதங்கப்பட்டுட்டேன். திவ்யா என்ன சந்திச்சு இந்த காயத்தை காமிச்சு நடந்தது என்னன்னு சொன்ன பிறந்தான் எனக்கு உண்மையே தெரிஞ்சிச்சு. என் கையில சூடு வச்ச மாதிரி என் மனசு ரொம்ப வலிச்சது. என் ஹஸ்பண்ட் ஒரு இன்ஸ்பெக்டர். என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனாலும் திவ்யாவை அவ பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியலையேன்னு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. திவ்யா மேல இவ்ளோ அக்கறையா இருக்கீங்களே. கடவுள் தான் இவளை காப்பாத்துறதுக்காக உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியா போயிடும். சரி, சொல்லுங்க கோமதி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அக்கா, என்ன துபாய்க்கு அனுப்ப போறதா என் மாமா சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னேன்லக்கா. நான் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா சீரியஸாவே பாஸ்போர்ட் அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாருக்கா. பாஸ்போர்ட் ஆபீஸ் போகணும். பாஸ்போர்ட் விசா வந்த உடனே கண்டிப்பா நான் துபாய்க்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டாருக்கா. துபாய் ஷேக் வீட்ல வேலை, நல்ல சம்பளம் அப்படியெல்லாம் சொல்றாரு மேடம். போறதுக்கு முன்னாடி நல்ல புஷ்டியா இருக்கணும்னு சொல்லி பேரிச்சம்பளம், முந்திரி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரு. அந்த ஆள் பண்ற ஒவ்வொரு காரியமும் என்ன அப்படியே ஆத்திரமாக்கிட்டே இருக்கு. கோவத்துல ஏதாவது பண்ணிடுவனோன்னு பயமா இருக்கு. தூரமா இருந்து பாக்குற உங்களுக்கே இவ்ளோ ஆத்திரம் வருதுன்னா அவர் கூட ஒரே வீட்ல இருந்து வாழ்ற எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு என் தங்கச்சியை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த மனுஷனை தூக்கி எறிஞ்சிட்டு எங்கேயாவது கோயில் குளம்னு கூட போயிடுவேன். இது ஒண்ணுக்காக தான் எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கேன். இந்த மார்க் விஷயம் சரியா இருந்தாலும் திவ்யாவை எங்கேயாவது ஹாஸ்டல்ல தங்க வச்சாவது படிக்க வச்சிருக்கலாம். இப்ப அதுக்கும் வழி இல்லாம இருக்கு. சரி, நீங்க 2 பேரும் இப்ப என்ன முடிவெடுத்திருக்கீங்க? நான் என்ன பண்ணா உங்களுக்கு அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சேர்மனோட பிஏ வீட்டுக்கு வந்த அன்னைக்கு திவ்யாவை மிரட்டி சூடு போட்டு தான் கையெழுத்து வாங்கினாருன்னு சொன்னோம்ல. அன்னைக்கு எதிர்ச்சியா அங்க நடந்த விஷயத்தெல்லாம் என் போன்ல வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன்.
என்னது வீடியோ எடுத்தீங்களா? எங்க அந்த வீடியோ காமிங்க. இந்தாங்க மேடம். மாமா மாமா கையெழுத்து போறியா இல்ல சூடு வைக்கவா? மாமா வேணாம் மாமா. அவளை விட்டுரு. அவளை ஒண்ணும் பண்ணிடாத, விட்டுறியா? வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா. நீங்க என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல மாமா, நான் கையெழுத்து போட மாட்டேன் மாமா. உன்னை ஏமா கொல்லணும்? உன்னை இந்த அளவுக்கு தூண்டி விட்ட இனியாவ கொண்டா என்ன பண்ணுவ? போடு. அக்கா, நீ எப்போக்கா இப்படி ஒரு வேலை பண்ண? ஏதோ இதை டக்குன்னு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் எடுத்துட்டேன். கோமதி, இத நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ இல்ல தெரியாம பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கடவுள் தான் அந்த சமயத்துல உங்களை இப்படி ஒரு காரியத்தை பண்ண வச்சிருக்காரு. இது ஒரு பெரிய எவிடன்ஸ். இந்த வீடியோ அந்த சேர்மேனோட சாம்ராஜ்யத்தையே சரிச்சிரும். அவங்க பெருசா ஏதோ ஒரு கிரிமினல் வேலை பண்றாங்க. அதனால்தான் வீடு தேடி வந்து பணம் எல்லாம் கொடுத்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அது ஆதாரத்தோட நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நிச்சயமா சேர்மேனோட முகத்திர கிழியும். நம்ம திவ்யாவுக்கு கிடைக்கிற மார்க் விஷயத்துல ஏதாவது நல்லது நடக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் கோமதி. எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க என் தங்கச்சிக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கீங்க. நான் ஒரு சின்ன காரியம் தானே பண்ணிருக்கேன். இந்த சமயத்துல இந்த வீடியோ கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். என்கிட்ட நீங்க ஒரு பெரிய எவிடன்ஸையே கொடுத்திருக்கீங்க. விக்ரம் ஜிம்முக்கு போயிருக்காரு. அவர் வந்ததும் இத வச்சு என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோவை நான் என் மொபைல் காமிச்சுக்கிறேன். அனுப்பிக்குங்க. இந்தாங்க. சரி இருங்க, நான் டிஃபன் பண்ணிடுறேன், சாப்பிட்டே போலாம். வெயிட் பண்ணுங்க. ஐயோ, இதோ வந்து- இல்ல, என் புருஷன் பக்கத்துல தான் எங்கேயோ போயிருக்கான். அந்த சமயத்துல நாங்க இங்க வந்துட்டோம். அவன் வர்றதுக்குள்ள நாங்க வீட்ல இல்லைன்னா இங்கேயும் தேடி வந்துடுவான். நாங்க சீக்கிரம் போயிடுறோம். சரி, நீங்க தைரியமா போங்க. திவ்யா, உன் மாமாவால உன்னை துபாய்க்குலாம் அனுப்பிச்சிட முடியாது. நான் பாத்துக்கிறேன், சரியா? சரிக்கா. நாங்க போயிட்டு வரோங்க. சரிங்க. பாய்க்கா. திவ்யா, பாத்து போ, தைரியமா இரு. சரிக்கா, பாய். அத்தை, வா, குளிச்சுட்டியா நீ? குளிச்சுட்டேன் அத்தை. சரி, காஃபி போட்டுமா? அத்தை இல்ல அத்தை, நான் டிஃபனே சாப்பிட்டுக்கிறேன். டிஃபனா? சரி, அந்த அமுதா என்ன பண்றா? காலையில டிஃபனை நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டிட்டு போனா, அதுக்கப்புறம் கண்ணிலேயே படல. உண்ட களைப்பு போல இருக்கு. நடு ஹால்ல உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆ? என்னது? நடு ஹால்ல தூங்குறாளா? ஆமா. நம்மள காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உண்ட மயக்கத்துல தூங்குறாளா? அவளுக்கு ஒரு கச்சேரி வைப்போம். கச்சேரியா? வா, நீ வா. அத்தை, நான் சொன்னதுதான் கரெக்ட். யாழினி, நான் சொல்றதுதான் சரி. இல்ல அத்தை, நான் சொன்னதுதான் சரி. அங்க பாருங்க. இல்ல யாழினி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஜட்ஜ் பண்றதுக்கு உனக்கு வயசு பத்தாது. நான் சொல்றத கேளு, நான் சொல்றதுதான் சரி. இல்ல அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, அதனால ஜட்மெண்ட் எல்லாம் போயிடுச்சு. நான் சொல்றதுதான் சரி.
ஐயோ இல்ல யாழினி, நான் சொல்றதா சரி. ஏ இல்ல அத்தை, நான் சொல்றதா சரி. இல்ல, அங்க பாரு. நான் சொல்றதா சரின்னு சொல்றேன். நான் சொல்றது நீ நீங்க சொல்றது கேளுங்க. எப்படி சரியாகும்? அத்தை, நான் சொல்றது சரியா இருந்தா நீங்க எனக்கு 1000 ரூபாய் தரணும். ஓகேவா? 1000 ரூபாயா? அது எப்படி சரியாகும்? அப்ப நான் சொல்றது சரின்னா நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தரணும். ஓகே? அத்தை, என்ன அத்தை நீங்க ஏன் இப்படி எல்லாம் நிறுத்துங்க. அண்ணி, யாழி, 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ என்ன வச்சு நீங்க பந்தயம் கட்டுறீங்கன்னு புரியுது. ஆனா என்ன பந்தயம் தான் புரியல. அது ஒண்ணு இல்ல அமுதா, நான் உன்னை பத்தி ஒரு விஷயத்த சொன்னேன்னா, ஆனா யாழினி அது இல்ல இல்லன்னு சொல்றா. அது எப்படி சரியா வரும்? என்ன பத்தி என்ன நீ சொன்னீங்க? அது நீ நீ ஒரு அரலூசுன்னு நான் சொன்னேன். ஆனா யாழினி இல்லவே இல்லன்னு சத்தியம் பண்றா. நீயே சொல்லு, நான் சொல்றது தானே சரி? இல்ல அண்ணி, நான் அர்லோசலாம் இல்ல. யாழி சொல்றதா சரி. ஹே, நான் சொன்னதா சரின்னு அமுதா சித்தி சொல்லிட்டாங்க. சூப்பர். சரி, நீ 1000 ரூபாய் கொடுங்க. கொடுங்க அத்தை, கொடுங்க. கொடுங்க. சரி, என்ன பண்றது, குடுக்கறேன். இந்த அமுதா என் காலை வாரி விடுவான்னு நான் நினைக்கவே இல்ல. எஸ். ஆமா யாழி, நான் அர்லோஸ் இல்லன்னு நீ சொன்ன பாரு. நிஜமாவே உனக்கு இந்த சித்தி மேல பாசம் அதிகம் இல்ல? ஆமா, நீ என்ன பத்தி அப்படி என்னதான் சொன்ன? அத்தை, உங்களை அரலூசுன்னு சொன்னாங்களா? நான் சொன்னேன் சித்தி அரலூஸ் எல்லாம் கிடையாது, அவங்க முழு லூசுன்னு சொன்னேன். சித்தி, நீங்களும் நான் சொன்னதா சரின்னு சொல்லிட்டீங்க. தேங்க்ஸ் சித்தி, தேங்க் யூ so much. என்ன பெட்ல ஜெயிக்க வச்சிட்டீங்க. ஐ லவ் யூ. அப்போ 2 பேருமா சேர்ந்து என்ன காமெடி பீஸ் ஆக்கி கேம் விளையாடிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டி, இப்ப நாங்க என்ன தப்பா சொல்லிட்டோம்? நீ பண்ற எல்லா விஷயத்தையுமே அரைகுறையா தானே பண்ற. அதனால நான் அரலூசுன்னு சொன்னேன். ஆனா இவ பார்வைக்கு நீ மொத்தமாவே தப்பாதான் பண்றேன்னு தெரியுது. அதனால இவ உன்ன முழு லூசுன்னு சொல்றா. ஐயோ அண்ணி, நீங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. ஐயோ, என்னால தாங்க முடியல. இவ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? கௌரி, இவ ஏன் அழுதுகிட்டு இருக்கா? என்னாச்சு? ஏன் அழற? இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு இரு, தெரியுமா? நீங்களே சொல்லுங்க, நான் பண்ணது தப்பான்னு. அந்த டாக்டர் என்ன சொன்னாரு? டிஃபன் சாப்பிட்டுட்டு உடனே மாத்திரையை சாப்பிடணும்னு சொன்னார்ல. நான் அததாங்க சொன்னேன். ஆனா இவன் சாப்பிடாம நீங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கா. இல்ல 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 அண்ணி போய் சொல்றாங்க. அப்படி பிளேட்ட மாத்தி சொல்றாங்க. இல்ல மாமா, சொல்லாத. அத்தை மாத்திரை தான் சாப்பிட சொன்னாங்க. சித்தி தான் அந்த மாத்திரையை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. சொல்லுங்க. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இவங்க 2 பேரும் என்ன வச்சு என் மருமக ஒரு விஷயம் சொல்றா, அது இல்லாம வேற ஒண்ணா நடந்திருக்கும். நடந்த விஷயம் ஒவ்வொன்னையும் மாத்தி சொல்றதும் மாத்தி புரிஞ்சுக்கிறதும் தான் உன்னுடைய வழக்கமா போச்சு இப்போ. அதானே உன்னுடைய பிரச்சனையே. அதுக்காக தானே டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நீ மாத்திரையை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டியும் மருமகளும் உன் மேல எவ்வளவு அக்கறை காட்டுறாங்க, அத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இவங்க காட்டுறது அக்கறையா? லூஸ் சொன்ன. என்னங்க, நானும் யாழினி பாத்துக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அமுதா, ஒழுங்கா மாத்திரையை சாப்பிடு, அப்பதான் சீக்கிரம் குணமாகும். அண்ணா இல்லனா சொல்றது நிலைமை கேளு. மோசமாயிடும். உன் அண்ணன் சொல்றாருல. யாழினி, போய் மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு வா போ. இந்தாங்க மாத்திரை. தண்ணி எடு. வாயத்தர. அட வாயத்தர. தடுக்க மாட்டேன். முடியாது. வாயை திறப்பியா மாட்டியா? முடியாது. இப்படி எல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். திரடி. கொஞ்சம் தான். ஒரே ஒரு மாத்திரை. அவ்வளவுதான். துப்ப கூடாது, துப்ப கூடாது. முழுங்க முழுங்க முழுங்க. முழுங்க. முழுங்கிட்டல. காட்டு. காட்டு. அவ்வளவுதான்.
சோலி முடிஞ்சது. இதே மாதிரி அப்பப்ப மாத்திரைய சரியா சாப்பிடு, எல்லாம் போயிடும். என்னது உயிரா? ஏதோ ஒண்ணு வா. பாத்தீங்களா அத்தை, நம்மளே ஏமாத்துறாங்க. ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பு. பாத்துக்கலாம் வா. மாத்திரை கொடுத்து என்ன கொல்லவா பாக்குறீங்க? நடக்குமா அந்த அமுதா கிட்ட? விக்ரம் வந்துட்டீங்களா? விக்ரம் இங்க வாங்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு பயங்கரமா ஜாகிட்டேன். செம்ம ஸ்வெட்டிங் கப்பு என்னாலேயே தாங்க முடியல. நான் குளிச்சிட்டு வந்துட்டும் முக்கியமான விஷயத்தை கேட்க. விக்ரம் இது ஒரு முக்கியமான. ஐயோ ச்சே, அந்த சேர்மேனை மாட்ட வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆதாரத்தை கையில வச்சிருக்கேன். இவ்ளோ முக்கியமான விஷயத்த சொல்ல வரேன், கொஞ்சமாவது காது கொடுத்து கேக்குறாரான்னு பாரு. ஏதேதோ கதை சொல்லிட்டு போறாரு. வரட்டும், வச்சுக்கிறேன். பொண்டாட்டி சொல்லு, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னிய, சொல்ல. ஏய் கூப்பிடல, என்ன கண்டுக்காம இருக்க? கேக்குறேன்ல, என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. ஆமா, இப்ப செல்லும் கொஞ்சங்க. ஓகே. அப்ப நான் எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட வந்தேன், தள்ளி விடாத குறையா அப்படியே விலகி போறீங்க. ஏய் அதான் உடம்பு செம்ம வேர்வையா இருக்குன்னு சொன்னல, பயங்கர கப்பினியா நிஜமா? உங்க ஸ்வெட்ட பத்தி எனக்கு தெரியாதா? நான் எப்பவாவது அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிருக்கேனா? உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லல, பட் வயத்துல இருக்கிற நம்ம செல்ல குட்டிக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, அதனால கொஞ்சம் தள்ளி இருந்தேன். நீங்க வர வர குழந்தைக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்கறீங்க. என்ன நீங்க மதிக்கிறதே இல்ல. என்ன இப்படி சொல்லிட்ட? நீ என் ஹார்ட் இனியா, உனக்கு இடம் கொடுக்காம நான் எப்படி வாழ முடியும்? நீ வேணா என் ஹார்ட்ல கால் வச்சு கேளு, அது லேப்டாப் லேப்டாப் அப்படி அடிக்காது. இனியா இனியா அப்படித்தான் அடிக்கும். சிரிச்சிரு, என்னாலேயே தாங்க முடியல. என்ன முக்கியமான விஷயம்? விக்ரம், காலையில வீட்டுக்கு திவ்யாவும் அவங்க அக்கா கோமதியும் வந்திருந்தாங்க. திவ்யாவை அந்த ஹரியும் மூர்த்தியும் தான் ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கினாங்கன்னு அவங்க கிட்ட சொன்னேன்ல, அது அவங்க அக்கா கோமதி வீடியோ எடுத்திருக்காங்க. ஓ இன்ட்ரெஸ்டிங். எங்க அது இருக்கா? ஆமாங்க, இதோ பாருங்க. பாருங்க. மாமா வேணாம் மாமா, வேணாம் மாமா, ப்ளீஸ் மாமா. என்ன உன்னை ஏமா கொல்லணும்? உன்னை இந்த அளவுக்கு தூண்டி விட்ட இனியாவை கொண்டா என்ன பண்ணுவ? ராஸ்கல், எவ்வளவு க்ரூலா நடந்துக்கிறாங்க. திவ்யாவோ அவ அக்காவோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த மூர்த்தி ராஸ்கல டொமெஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்ல ஜெயில தூக்கி போட்டலாம், பெயில்லாம் கூட. விக்ரம், அதை விட இது ஒரு முக்கியமான எவிடன்ஸ்னு எனக்கு தோணுது. நாம வேணா ஒரு பிரஸ் மீட்டை வச்சு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த சேர்மேனை கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆகாது? அவங்க பண்ற கிரைம் என்னன்னு கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்குக்கும் தெரிஞ்சிரும்ல. அது இல்ல, நீ அது அப்படி நடக்காது. என்ன சொல்றீங்க விக்ரம்? அந்த சேர்மேனோட பிஏ இந்த வீடியோல இருக்கான், அவன் கொடுத்த பணமும் இதுல இருக்கு. அந்த மூர்த்தி ராஸ்கல் திவ்யாவை அடிக்கிறான், சூடு போடுறான், இது எல்லாமே இருக்கு. அந்த சேர்மேன் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு. அவர் சொல்லிதான் திவ்யாவை ஃபோர்ஸ் பண்ணி ரீவாலுவேஷன் வேண்டான்னு கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு நம்மளால இதை வச்சு சொல்ல முடியல விக்ரம். அதெல்லாம் சரி இனியா, அந்த வீடியோல அந்த சேர்மன் இல்ல. நாளைக்கு விசாரணைன்னு வரும்போது அந்த சேர்மன் இதை சாதகமாக்கி எப்படி வேணாலும் பேச்ச மாத்தி பேசலாம். வீடியோல ஆள் இருந்தாலே மார்ஃபிங் பண்றாங்க அப்படின்னு பிளாட்ட மாத்துறாங்க. ஆளே இல்லாத வீடியோ வச்சு ஆக்ஷன் எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கும். நான் கூட ஒரு நிமிஷம் அந்த சேர்மன் செமையா மாட்டிக்கிட்டான், திவ்யாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திரலாம்னு நினைச்சேங்க. இல்ல நீ நினைச்சது தப்பே இல்ல. அதே மாதிரி இந்த வீடியோ
கம்ப்ளீட்டா யூஸ் ஆகாதுன்னா நம்ம சொல்லவே முடியாது. சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரியான சமயத்துல பப்ளிஷ் பண்ணோம்னா அவன் கூடாரத்தையே ஷேக் பண்றதுக்கு இந்த வீடியோவை பயன்படுத்த முடியும். சரிங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.